ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்னைக்கு நான் குச்சிக்கிழங்கு வச்சு வடை செய்ய போகிறேன். இதுக்கு 1 கப்பு இட்லி அரிசி, அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். இதை ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த குச்சிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இந்த குச்சிக்கிழங்கை தோலை சீவிட்டு கழுவி நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த நறுக்கின கிழங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க, கிழங்குலேயே நிறைய தண்ணி வரும். இப்போ இந்த கிழங்கு ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அரிசி உளுந்து ரெண்டையும் ஒன்றா போட்டு இதோடையே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வடைக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும், ஒரு 2 வரமிளகா இல்லைன்னா ஒரு 3 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம் கொரன்னு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச வடை மாவில் ஜீரகம், மிளகா அந்த பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா நறுக்குனது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி கம்மியாக ஊற்றி ஆட்டிக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா வடை ரப்பர் மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோதான், இந்த மாதிரி வடை மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சின்ன சின்னதாக இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி தட்டி இப்படி போட்டு நல்லா அந்த வடையை வேக விடணும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா வேக விட்டு மொறுமொறுன்னு ஆனோன்னு எடுக்கலாம். இந்த வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக செய்யவே இந்த வடை அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகிடும். எண்ணெய் எப்போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். வடையை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் கிழங்கு வடை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.